அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் காலச்சக்கரத்தில் 9வது ராசியாக வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இந்த தனுசு ராசி. இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான செயல்கள் பாதகமாக அமையும், இந்த பாதகமான செயல்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். எந்த ஒரு சோதனை வந்தாலுமே தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க. தனுசு ராசியில மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தையும் உள்ளடக்கிய தனுசு ராசியை சேர்ந்த நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தா, உங்களுக்கு போராட்ட குணம் அதிகமாக இருக்கும். நினச்ச விஷயத்தை சாதிக்கிற வரைக்குமே உறங்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு அப்படின்னு சொல்கிறது குரு பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி குரு பகவான் தான். உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரவும், கஷ்டங்கள் மறையவும் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் தக்க நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். காரிய தடைகள் விலகவும், நீங்கள் நினச்ச விஷயத்தில் முன்னேறவும் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் குரு பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கவும், காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கவும் வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தனுசு ராசின்னு சொன்னால் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்குமே கஷ்டப்பட்டாவது அந்த சூழ்நிலையை கடந்து செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, நிதானமாக செயல்பட்டு நினைத்த விஷயத்தை அடையக்கூடியவங்க. இந்த தனுசு ராசியை சேர்ந்தவங்க தயாளம் குணம் கொண்டவங்களாகவும், சுய கட்டுப்பாடு நிறைந்த நபர்களாகவும், நல்ல ஒழுக்கம் மற்றும் நாணயம் உடையவங்களாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும். அக்கறையோடு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். குடும்பத்தில் பொறுப்போடு செயலாற்றுவீங்க. உத்தியோகத்தில் தனித்தன்மையோடு காணப்படுவீங்க. உங்களுக்கு ஆலய வழிபாடு செய்கிறது ரொம்பவும் பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே சிறந்த கல்வி ஞானம் பெற்றிருப்பீங்க. நல்ல நண்பர்களையும் கொண்டிருப்பீங்க. பெரியவங்க கிட்ட பக்தி மற்றும் விசுவாசத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய தனித்தன்மை உங்ககிட்ட இருக்குது. தனக்கு சமமான அந்தஸ்து, பதவி, செல்வாக்கு உள்ளவங்க கிட்ட தான் உங்களோட நட்பு பெரும்பாலும் இருக்கும். தனக்கு கீழே உள்ள அந்தஸ்தில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் வெறுப்புணர்ச்சியுமே நீங்கள் காட்டுவீங்க. தனுசு ராசி அன்பர்கள் தங்களோட கல்வி, அறிவு மற்றும் திறமை மூலம் உயர் பதவியே அடையக்கூடியவங்களா இருப்பீங்க. அரசாங்க பதவி கூட பெரும் வாய்ப்பை நீங்களே பெற முடியும். அதிகாரம் மற்றும் அந்தஸ்தோடு இருப்பீங்க. மற்றவங்களோட குற்றங்களை எளிதில் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நான் இந்த விஷயத்தை செஞ்சு காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டா அந்த காரியங்களில் வெற்றி பெறும் வரைக்குமே கஷ்டப்பட்டாவது முன்னேறணும் அப்படிங்கிறது குறிக்கோளாக கொண்டு செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பீங்க. மற்ற ராசிக்கிட்ட இல்லாத ஒரு சிறப்பான குணம் உங்ககிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு நபர்கள் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசும் பொழுதே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத யூகிக்கக்கூடிய வல்லமை உங்ககிட்ட இருக்கும். இவ்வளவு சிறப்பான குணம் படித்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் கலவையான பலன்கள் தரக்கூடிய நிலையில் கிரக அமைப்புகள் இருக்குது. 4வது வீட்டில் புதன் இருக்கிறது உங்களுக்கு சாதகமான நிலை இருந்தாலுமே புதன் பகவான் 10ஆம் வீட்டில் தொடர்ந்து பார்வை பெறுகிறார். ஆனால் புதனோட சராசரி முடிவுகளை விட சற்று சிறப்பான பலன்களையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். அத்தகைய சூழ்நிலையில் சில சிரமத்தையுமே நீங்கள் சந்தித்த பிறகு தான் உங்களோட பணித்துறையில் வெற்றியடையவே ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் கவனக்குறைவு இல்லைன்னா திட்டமிடாமல் வேலை செஞ்சீங்கன்னா விளைவுகளுமே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். உங்களோட பணிகளில் கண்ணும் கருத்துமாகவும், சட்டவிரோத செயல்களில் ஈடுபடாமலும் ரொம்பவும் நல்ல முறையில் உங்களோட பணிகளை செஞ்சிங்கன்னா அதற்கேற்ற பலனையுமே பெற முடியும். நீங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா உங்களோட அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். வணிக கண்ணோட்டத்தில் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சராசரியாக நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலுமே ராகு, கேது மற்றும் செவ்வாயின் தாக்கம் மற்றும் புதன் பகவானோட தாழ்வு நிலை இது எல்லாமே ஒன்று சேர்த்து பார்த்தா எந்த ஒரு வணிக அபாயத்தையுமே எடுக்கிறது நல்லதில்லை.
கல்வி கண்ணோட்டத்தில் இந்த மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை தருவதாக தெரியுது. நீங்கள் கல்வி விஷயத்தில் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே முன்னேற்றம் காண முடியும். போட்டி பந்தயத்தில் பங்கேற்கும் பொழுது வெற்றியடையும் வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. ஆரம்ப கல்விக்கு காரணமான புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலுமே 4ஆம் வீட்டில் உச்சமான சுக்கிர பகவானோடு இருக்கிறதுனால கடினமாக உழைக்கும் மாணவர்களுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் நல்ல ஒரு பலன்களை பெறுவீங்க. நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு செயலையுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் தொடர்ந்து 3ஆம் வீட்டில் பயிற்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கார். இதன் மூலம் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். ஆனால் இந்த மாதம் 2ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் மற்றும் 2ஆம் வீட்டின் அதிபதி சில காலம் உங்களோட ராசியில் அமைகிறதுனால பலன்களை ஒப்பிட்டு பார்க்கையில் பலவீனங்களுமே கொஞ்சம் இருக்குது. இந்த மாதம் உங்களோட காதல் உறவை பற்றி பேசினா உங்களோட 5ஆம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் நிலை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம். அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சில பிரச்சனை வரலாம். திருமண வாழ்க்கையை பற்றி பேசினா இந்த விஷயம் 7ஆம் அதிபதியான நிலையில் இந்த மாதத்தில் கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டில் செவ்வாய் பயிற்சிக்கிறது 2 சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் உங்களோட லாப வீட்டிற்கு அதிபதியாக சுக்கிர பகவானோட பார்வை மிகவும் சிறப்பு தரும் அம்சம் நிறைந்த ஒரு வாய்ப்பையுமே தரக்கூடும். உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்றவாறு நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற முடியும். ஆனால் இந்த மாதம் உங்களோட கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மாதிரி தான் இருக்குது. உணவு பழக்க வழக்கத்தை சீராக கடைபிடிங்க. இந்த யோகா தியானத்தை எல்லாம் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. இது மனதிற்கும் உடலுக்கும் ஒரு அமைதியை கொடுக்கும். உங்களோட லக்னம் இல்லைனா ராசியின் ஆளும் கிரகமான குரு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனாலையும் 6ஆவது வீட்டில் குரு பயிற்சி அப்படிங்கிறது பொதுவாகவே நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற கிரகங்களின் அமைப்பு எல்லாமே உங்களோட தொழில் வளர்ச்சிக்கு சீரான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. இவ்வளவு நாளுமே உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சுருந்தாலுமே அது சாதகமாக அமைஞ்சிருக்காது. ஆனால் இப்போது உங்களோட தொழிலை விரிவாக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். ரொம்பவும் அதிகமாக கடன் வாங்கி உங்களோட தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்காதீங்க. இருக்கிற தொழிலில் அதிக லாபம் பெற என்ன பண்ணலாம்? குறைந்த செலவில் குறைந்த முதலீட்டில் நீங்கள் உங்களோட வேலையை தொடங்குறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் போதுமான வரையில் இந்த மாதம் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே போல் தெரியாதவங்களுக்காக கடன் கொடுக்கறதையுமே நீங்கள் தவிர்க்கணும். யாராவது ஒருத்தர் சாட்சிக்கு வச்சுட்டு கடன் வாங்குங்க, கடன் கொடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே நீங்கள் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் சூழ்நிலை இருக்கிறதுனால தான் கவனமாக இருக்க சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதம் கடன் வாங்காமலும் கொடுக்காமலும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்பட்டால் எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. அதை விட அதிக அளவில் வாங்கினீங்களா பல சிக்கல்களில் மாட்டிக்கூட சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ரொம்பவும் கவனமாக இருக்க சொல்கிறோம். நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல உங்களோட ஆக்கப்பூர்வமான யோசனைகள் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்புகளை அங்கீகரித்து உங்களோட பணியிட நிர்வாகம் உங்களோட தொழில்முறை முன்னேற்றத்திற்கு கணிசமான ஆதரவையுமே தருவாங்க. உங்களோட புதுமையான யோசனைகள் மற்றும் உங்களோட புதுமையான பங்களிப்புகள் இது எல்லாமே உங்களோட அலுவலகத்தில் அங்கீகாரம் கிடைக்கும் வகையிலையும் உங்களுக்கு பாராட்டு பெறும் வகையிலையும் அமையும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் காலத்திற்கு பொறுமையை கடைபிடிச்சா நல்லதாக இருக்கும். உங்களோட திட்டங்களை கொஞ்ச நாள் தள்ளி போடுவது நல்லது. தற்போதைய வணிக உரிமையாளர்கள் சரியான நேரத்தில் தங்களோட முதலீடுகளை குறிப்பிடத்தக்க வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் சச்சரவுகள் வரக்கூடுங்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படணும். திருமண உறவுகளை பொறுத்த வரைக்கும் நிறைவாகவும் செழுமையாகவும் இருக்கும். பங்குதாரர்கள் ஒருவருக்கொருவர் உங்களோட வளர்ச்சிக்கு உறுதியான ஆதரவை தருவாங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இரண்டுமே வலுவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் தியானத்தில் ஈடுபடுவது ரொம்பவும் நல்லது. யோகா செய்கிறதுமே மன அமைதிக்கு சிறப்பாக இருக்கும். வெளியில் உணவு வாங்கி சாப்பிட்றத மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க. உணவு பழக்க வழக்கத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரணும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே குறிப்பிடத்தக்க கல்வி வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் முழுமையாக முயற்சி செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை பெற முடியும். ஆசிரியரோட ஒத்துழைப்போடு பெற்றோர்களின் ஒத்துழைப்புமே உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியில் உள்ள மூலம், பூராடம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படும் வாய்ப்புகள் என்ன? சாதகமாக என்ன விஷயம் அமைஞ்சிருக்கு? என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும்?
என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இன்னல்களை கொடுக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.